श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். இந்த பகவத்கீதை 18வது அத்தியாயம். எல்லா ஸ்லோகத்துக்கும் ஓரளவுக்கு பொருள் பார்த்தோம். இந்த அத்தியாயத்தோட விஷய சுருக்கம். இந்த அத்தியாயத்தில் என்னெல்லாம் முக்கியமான விஷயங்களை பெருமாள் அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்துருக்கார், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அதாவது முதல்ல இந்த அத்தியாயம் வந்தபொழுதே சத்துவம் ரஜஸ் தமஸ் இது மூணும் புத்தியில் எப்படி சத்துவமான புத்தி அது, அதே மாதிரி மனம் இருக்கா, மனத்தை சத்துவமான மனம், ராஜோகுணம் மிகுந்த மனம், தாமச குணம் மிகுந்த மனம். அதுபோல் சுகம், எப்படி சுகத்தை அனுபவிக்கிறோம், எந்த மாதிரி நியாயமான சுகம் சாத்விக சுகம், ராஜச சுகம், தாமச சுகம், அதுபோல் 3. அதுக்கப்புறம் கர்த்தா, இந்த வேலையெல்லாம் செய்கிறோமே அந்த கர்த்தா எப்படி 3 விதமான கர்த்தா. அந்த செய்யக்கூடிய வேலைகள் இருக்கிற ஈடுபாடை பொறுத்து சாத்விகமான குணங்களை உடைய கர்த்தா, ராஜச குணங்களை மேலோங்கி நிற்கிற கர்த்தா, தாமச குணங்கள் மேலோங்கி இருக்கிற கர்த்தா. அதே போல் கர்மா செய்கிறோம், ஏதோ ஒரு கர்மா அப்படின்னு சொன்னால் அந்த செய்யக்கூடிய செயல்கள் அது நம்முடைய மனப்பான்மைக்கும் நம்ம செய்யக்கூடிய முறைகளுக்கும் ஏற்ப சாத்விகமான கர்மா, ராஜசமான கர்மா, தாமசமான கர்மா. இதுபோல் எல்லா விதத்துலேயும் அதே மாதிரி ஞானம் இருக்கா, ஞானத்துலேயும் 3 வகை. அந்த 3 வகையில் சாத்விகமான ஞானம், ராஜச ஞானம், அப்புறம் தாமசமான ஞானம். அதுக்கப்புறம் குண வேற்றுமையினால் 3 என்ன, ஞானத்தை அதிகமாக அடிப்படையாக கொண்டு 3 வகம் சாத்விகமான குணம். அப்புறம் கர்மாவில் என்ன பண்ணணும், 3 விதமான கர்மா, சாத்விகமான கர்மா, ராஜசமான கர்மா, தாமசமான கர்மா. அதுபோல் இது எல்லாவற்றிலும் சாத்விகம், ராஜசம், தாமசம் அதை அதில் பெருமாள் இங்கே என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சந்நியாசத்தாலே தளராத ஞானத்தை நன்மையுறப் பெற்றதினால் நாடறிய சொன்மலியும் முத்திதனை பெற்று இடலை முன்னோன் மொழிந்து அகற்றும் புத்தியுறும் மோகமெல்லாம் புக்கு அப்படின்னு. அதாவது இந்த நம்மளோட மனசுக்குள்ள மோகம் என்று சொன்ன மதிமயக்கம் இருக்கே, அதை நீங்கணும். அதுக்கெல்லாம் என்ன சொல்லிக் கொடுக்கணும், இதுதான் இந்த 1.5 மணி நேரமாக பெருமாள் இந்த எல்லா அத்தியாயத்திலும் சொல்லிட்டு இருக்கார். நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், 9வது அத்தியாயத்திலேருந்து தான் வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா முதல்ல பக்தியை வளர்த்துக்கணும், பக்தி எது மேலே வளர்த்துக்கணும், அதில் ஈடுபாடு எவ்வளோ தூரம் இருக்கணுன்றத ஆரம்பித்து அப்படியே வரிசையாக பார்த்துட்டு வரோம். அதாவது சந்நியாசம், தியாகம் என்பவற்றின் தத்துவத்தை அர்ஜுனன் கேட்டறிதல். அதற்கு பெருமாள் உடனே என்ன பண்ணார், காமிய கர்மங்களை விடுதல் சந்நியாசம் எனவும், சர்வ கர்ம பலனையும் விடுதல் தியாகம் எனவும் கூறுதல். அதாவது இதெல்லாம் வேணும் எனக்கு என்ன, அக்னிஷ்டோம யோகம் பண்ணணும், வாயவிய ஹோமம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணினா எனக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சாதாரணமான பலனை உத்தேசித்து ஒரு யாகம், ஒரு ஹோமம் அதை செய்வது காமிய பலன். அது இந்த தேவைகள் வேணும், அக்னிஷ்டோம ஹோமம் பண்ணால் பெரிய பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு சொன்னால், அதுபோல் சில தேவைகளுக்கு ஏற்ப ஒரு ஹோமம் செய்வது, யாகம் செய்வது, யஜ்ஞம் செய்வதெல்லாம் பலனை உத்தேசித்து, அது மாதிரி அது செய்யக்கூடிய, அதுபோல் அது ஒரு கர்மா, அது ஒரு செயல் தானே, அந்த செயலை விடுதல் சந்நியாசம். ரைட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு யோகம் பண்ணினா இதுக்கு ஏதோ ஒரு பலன் கிடைக்கும் இல்லையா. இப்போ தான் சொன்னோம், அக்னிஷ்டோம யோகம் பண்ணினா இதெல்லாம் கிடைக்கும், இல்லை அந்த யாகம் பண்ணினா இதெல்லாம் கிடைக்கும், புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணினா நல்ல சத்புத்திரர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொன்னால், இதுபோல் யாகங்களை பண்ணிவிட்டு ஹோமம் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பலன் கிடைக்குமே, அந்த சர்வ கர்ம பலனையும் விட்டு விடுதல் தியாகம். காமிய கர்மத்தால் செய்யக்கூடிய காரியங்களை விடுறது சந்நியாசம். இந்த காமிய கர்ம பலனையும் சேர்த்து சர்வ கர்ம பல தியாகத்தை செய்வது தியாகம் அப்படின்னு பெருமாள் சொல்லி கொடுத்தார். அப்புறம் சாத்விக தியாகி துக்ககரம் என்று விதித்ததோர் கர்மத்தை விடவும் மாட்டார். சாத்விக
கர்மா செய்கிறானே அவனுக்கு என்ன தோணுன்னு கேட்டால் இதுக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன்பா அப்படின்னு செய்யாமல் விட மாட்டான். கஷ்டமாக இருந்தாலும் அதில் ரொம்ப துக்கமாக மனசு வருத்தப்பட்டாலும் அது என்ன பண்ணுவான், விடாத செய்வன். அதை செய்ய வேண்டியது தனக்கு கடமை, பெருமாள் சொல்லியிருக்கார் இதை செய்ய சொல்லி, அதனால் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ரொம்ப சுகமாக இருக்கே, இந்த கர்மாவை செய்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது, ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை, அதனால் நம்ம இதை அடிக்கடி ஒரு டெய்லி ஒரு நாளைக்கு 2 வேளை கூட செய்யலாமே அப்படின்னு அதை இச்சைக்காக அது விருப்பப்பட்டு அதை மீண்டும் மீண்டும் செய்வதையும் தவிர்த்துடுவான். அதுக்கப்புறம் கர்மத்தை உடல் படைத்த எவரும் முழுதும் விடுதல் முடியாது. இப்போ நம்மக்கிட்ட நம்ம சரீரம் இருக்குது, இதெல்லாம் இப்போ வேலை பண்ணின்னு இருக்கோம், அதில் எந்த கர்மாவையான விட முடியுமா? காத்தாலேருந்து குளிக்கணும், அன்றாட வாழ்வாதாரங்களுக்கு தேவையான செயல்களை செய்ய வேண்டும், அப்புறம் உணவு உண்ண வேண்டும் என்றால் என்ன பண்ணணும், பொருள் ஈட்ட வேண்டும். பொருள் ஈட்டுறதுக்குன்னு சொன்னால் ஆற்றுலேயே இருக்க முடியாது, இறங்கி வெளியில் நடந்தால் தான் ஏதான ஒரு காரணம் பற்றி நம்மளால் பொருள் ஈட்ட முடியும். பொருள் ஈட்ட முடிஞ்சால் தான் நமக்கு நம்மளோட கூட இருக்காளே நம்ம தாய் தகப்பனை முதல்ல காப்பாற்றி ஆகணும். என்ன பொருள் ஈட்டினாலும் ஈட்டாட்டாலும் என்ன பண்ணணும், தாய் தகப்பனை காப்பாற்றி ஆகணும். உடன் இருப்பவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும். பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் அப்படின்றத மனசில் வாங்கணும். அதனால் சரீரம் படைத்தவர் எவராயினும் எந்த ஜீவனும் என்ன பண்ண முடியாது, எல்லா கர்மாவையும் விட முடியாது. அது சிங்கத்துக்கும் அதே தான். சிங்கம், புலி, பசு, பக்ஷி, யானை எல்லாத்துக்குமே அதுக்குன்னு ஒரு கர்மா இருக்கும். நம்மளை போல் அது 3 வேளையும் தளிகை பண்ணி சாத்துமது குழம்பெல்லாம் சாப்பிடாட்டா கூட சிங்கத்துக்கு பசிக்கும் போது அது என்ன பண்ணணும், அது குகையிலேருந்து எழுந்து வெளியில் கர்ஜிச்சுட்டு வெளியில் வந்தால் தான் அந்த கர்ஜனை மூலமாக அதுக்கு என்னமான இறை கிடைக்குமானா அந்த இறையை தேடி போய் ஒரு இடத்துல இருந்து அங்கே மானோ ஆடோ அதுக்கு என்ன வேணுமோ என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு ராமான் அக்கடான்னு படுத்துட்டுருக்கோம். அதனால் முழுதும் விடுதல் முடியாத ஆதலின் கர்ம பலனை விடுதலே உபதேசிக்கப்பட்டது. கர்மாவை செய்யாமல் இருக்க முடியாது, ஆனால் கர்மாவை செய்யணும், அதில் கிடைக்கக்கூடிய பலனை விட்டுடலாம். இப்போ இத்தனை வேலை தினம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பண வஸ்து. கடைசியில் செய்து முடிக்கும் பொழுது இந்த வேலையை விடாமல் செய்யணும். பெருமாள் சந்தி கோலம் பண்ணணும், பெருமாளுக்கு என்ன பண்ணணும், ஆகாரம் சமர்ப்பிக்கிறதுக்கு தயார் பண்ணணும், அப்புறம் பெருமாளுக்கு புஷ்பம் பூ சாத்தணும், அதுக்கப்புறம் அவரோட சன்னதியில் வழக்கேற்றணும், அவர் சன்னதிக்கு என்ன தொடச்சி மூழ்கி கோலம் போடணும். அப்படின்னா இந்த கர்மாவெல்லாம் செய்யாமல் இருக்க முடியாது. மனம் தூய்மை அடைய வேண்டும், மனம் என்ன அமைதி பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால் உனக்கென்று விதிக்கப்பட்ட எல்லா கர்மாவையும் விடாது செய்யணும். அப்படி விடாது செய்யணும் என்று சொன்னால் செய்துட்டோம், அதுக்கு ஒரு பலன் கிடைக்குமோன்னோ அந்த பலனை ஸ்ரீகிருஷ்ணனுடைய திருவடி வாரத்திலே சமர்ப்பித்துட்டோம். ஒரு பெருமாள் சந்தியில் வழக்கேற்றினா என்ன பலன் கிடைச்சாலும் சரி, பெருமாள் சந்தி கோலம் போட்டால் என்ன பலன் கிடைச்சாலும் சரி, இல்லை பெருமாள் கோவிலுக்கு போகிறோம், பெருமாளை சேவிக்க போகிறோம், சேவிச்சுட்டு கொஞ்ச நாள் லைனில் நிற்கணும்னா நமக்கு முன்னாடி இருக்கிற வாழை நம்ம இடத்த பார்த்து சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு வாறுகோலை வாங்கி அவர் நம்மளுக்கு எட்டின தூரம் வரைக்கும் கோவிலை சுத்தம் பண்ணிட்டு வந்தால் அந்த பலனை அது எதுக்காக எல்லாத்துக்கும் நோ ஆக்ஷன் கோஸ் அன்னோட்டிஸ்ட். அது நம்மளுக்கு பெருமாள் ஏற்கனவே முதல்லேருந்தே சொல்லி கொடுத்துட்டுருக்கார். அதனால் எல்லா காரியங்களுக்கும் என்ன பலன் இருந்தாலும் அதை என்ன பண்ணோம், ஸ்ரீகிருஷ்ணார்ப்பண வஸ்து, ஸ்ரீகிருஷ்ணனுடைய திருவடி வாரங்களுக்கே சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடலாம். அடுத்தது, அதனால் கர்ம பலனை விடுதலே உபதேசிக்கப்பட்டது என்று கூறுகிறார். மேலும் பலனில் பற்றுடையார்க்கே சுகமும் துக்கமும். நம்மளுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ணிட்டு வரமே நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அதுபோல் யோசனை இருக்கிறவனுக்கு தான் நல்ல பலன் கிடைச்சா அவனுக்கு சுகமாகும், அதில் பலன் மாறி கிடைச்சா துக்கமாகவும் வர்றது வாய்ப்பு. ஆனால் பற்று விட்டவனுக்கு நம்ம செய்ய வேண்டியது கடமை, என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி பற்று விட்டவருக்கு சுகமும் இல்லை துக்கமும் இல்லை என்று கூறுகிறார் பெருமாள். அப்புறம் கர்மமும் கருவியும் முக்குணங்களால் எவ்வாறு வேற்றுமைப்படும் என்று விளக்குதல். அதான் இப்போ தான் பார்த்தோம், கர்த்தாவின் சுபாவமும் அவனுடைய புத்தியும் திருத்தியும் அவன் பெரும் சுகம். கர்த்தாவோட புத்தி, கர்த்தாவோட திருப்தி, அவனோட உறுதி, வேலை செய்யறதுல இருக்கிற உறுதி, அவனோட சுபாவம், இது 3 அவனுக்கு என்ன கிடைக்கும், அவனுக்கு கிடைக்கக்கூடிய சுகம். இந்த சுகம் என்ன பண்ணும், வேறுபடும். இப்போ தான் சொன்னோம் இல்லையா, 3 விதமான தாமசமான கர்மா, ராஜசமான கர்மா, அப்புறம் சாத்விகமான கர்மா. அதனால் அவன் பெரும் சுகமும் திருப்தியும் புத்தியும் அதை பொறுத்தும் என்ன இவை வேறுபடும் என்று கூறுகிறார் பெருமாள். அப்புறம் நைஷ்கர்மிய சித்தி இன்னது என்றதல், அதாவது அந்த நிலை எய்தியவனுடைய பிரம்மனிஷ்டை
சர்வாந்தர்யாமியாகிய ஈஸ்வரன் சர்வபூதங்களையும் தன்னிச்சைப்படி நடத்துவான் எனலும் அதனால் அதற்காகவே அவனை சரணமடைய வேண்டும் என்பது மனசில் உறுதியாக வரவனுக்கு என்ன நைஷ்கர்மிய சித்தி கிடைக்கும். அதுதான் கிடைச்சா அப்படி வரும் அப்படின்னு ரெண்டுத்தையும் ஒன்றுக்கொன்று தொடர்புறுத்தி பெருமாள் சொல்கிறார். அதனால் எல்லா அறங்களையும் விட்டொழித்து இன்று எங்கனையே நல்லாய் சரண் புகுக, நான் உன்னை அல்லல் தரும் பாவங்களிலிருந்து முற்றும் பற்றறவே விடுவிப்பேன், மேவு துயர் எல்லாம் விடு அப்படின்னு ஒரு சர்ம ஸ்லோகம். இப்போ சொல்கிறேன் இல்லையா, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா, வருந்தாதே மேவு துயர் எல்லாம் விடு அப்படின்னு சர்ம ஸ்லோகத்தோட இந்த உபதேசத்தை பெருமாள் தலை காட்டுறார். மேலும் இந்த உபதேசத்தை பெறுவதற்கு உரிமையுடையவர் சிலர், அப்புறம் தகுதியுடையவர் சிலர். உரிமை இல்லாதார் இவர்களுக்கெல்லாம் உரிமை இல்லை, அவர்களுக்கு எடுத்து சொல்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் கீதையை அன்போடும் விருப்பத்தோடும் படிப்பவனும் கேட்பவனும் கூட பாவங்களிலிருந்து நீங்கி முக்தி அடைவான் என்று பெருமாள் சொல்லி கொடுக்குறார். அப்புறம் இந்த உபதேசத்தால் இதைத்தானே சொல்லியாச்சு. அர்ஜுனன் என்ன சொல்கிறான் உடனே, அர்ஜுனர் சார் என்ன சார் சொல்கிற அப்படின்னு கேட்டால், இந்த உபதேசத்தால் மயக்கம் நீங்கி என்ன பண்ணிட்டேன், உண்மையான ஞானம் என் உள்ளத்தே வந்து நிலை பெற்றிருக்கிறது. அதனால் கரிஷ்யே தவ வச்சனம், உன்னுடைய வசனத்தை மாற்றாமல் முழுமையாக ஏற்றுக்கொண்டு செய்வேன். நீ சொல்லபடியே கேட்பேன், உன்னுடைய உபதேசங்களை ஏற்றுக்கொள்கிறேன். நீ உன்னுடைய உபதேசத்தை கேட்டதினால் என்ன பண்ணாம், ஞானம் தன் உள்ளத்தில் உதித்தது என்று அர்ஜுனர் கூறுகிறார். அப்புறம் வியாசருடைய அருளால் இந்த உபதேசத்தை அர்ஜுனன் கேட்டது போலவே தானும் சாட்சாத்தாக கேட்டதால் சஞ்சயன் என்ன செய்கிறாரு, சாட்சாதாக கேட்கப்பட்டு பெரும் பாக்கியத்தை நினைத்து சஞ்சயன் மகிழ்ச்சியில் பொங்குதல். அதாவது சஞ்சயனுக்கும் இது போல ஒரு ஆசை வந்துடுத்து. அர்ஜுனன் கேட்ட மாதிரியே சஞ்சயனுக்கும் காதில் கேட்ட விஷயத்துக்காக நினச்சி மகிழ்ச்சி அடைகிறார். அதே போல் கண்ணால் பார்த்த விஸ்வரூபம், அதில் கிடைக்கப்பட்ட செய்திகளை பார்த்து அந்த பார்த்ததை நினச்சி சம்ஸ்மிருத்திய அதில் வந்து மகிழ்ச்சி அடைகிறார் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தில் நம்ம இது வரைக்கும் பார்த்தோமே, இந்த 74 ஸ்லோகத்தில் கிடைக்கிற விஷயங்களோட சுருக்கத்தை இங்கே பார்த்தோம். சீரார் வியாதன் சொன்ன வியாசருடைய திருவருளால் யான் கேட்டேன், பேரார் மறை இதனை பொற்புடனே தாராரும் கண்ணனே என் முன் கழற உயர் யோகமதை எண்ணரும் போது யோகேஷன்பால் இங்கு யோகேஷன் யாரு, ஸ்ரீகிருஷ்ணர். என்ன யோகேஸ்வர கிருஷ்ணோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த யோகேஷன் கண்ணன் எங்குள்ளானோ, வில் விஷயன் வாகின் அவன் உற்றிடுமோ. வில் விஷயன் யாரு, அர்ஜுனன். வாகில் அவன் எங்கு உற்றிடுமோ மற்றங்கு போகத்திருவும் விஷயமும் செல்வப்பெருக்கும் மறுவிடமே நியாயமோடு வாய்த்து. அதான் எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தர தத்திர ஸ்ரீர் விஜயோ பூதிர் திருவானீதிர் மதிர் மம. அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்தோட சரியான தமிழாக்கம் இது. திருவும் விஷயமும் செல்வப்பெருக்கும் மறுவிடுமே, அங்கேயே நிலையாக நிற்கும், மறுவிடமே நியாயமோடு வாய்த்து அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாய விஷய சுருக்கத்தோட 2 தமிழ் பாடலையும் பார்த்தோம். அப்புறம் 100 பெரும் மாபாரதத்தின் கண்ணுறு நற்கீதை என்னும் கண்ணனருள் எண்ணுமறை உட்பொருளால் ஒன் பிரம வித்தியுமாம் யோக நூல் பெட்புருவார்க்கு இல்லை பிறப்பு. இந்த யோக நூல் இருக்கே, இதை சிறப்பாக அறிந்து கொள்பவர்களுக்கு என்ன இல்லை, பிறப்பில் துன்பங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தோட விஷயங்களை தலை கட்டுறார். இங்கனம் வியாசர் அருளிய 100,000 ஸ்லோகங்கள் நிறைந்த மகாபாரதத்தில் பீஷ்ம பர்வத்தின் இடையே பிரம்ம வித்யாகவும் யோகசாஸ்திரமாயும் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் சம்பாஷணையாகவும் விளங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை என்னும் உபனிஷத்தில் மோக்ஷ சந்நியாச யோகம் என்று பெயர்பட்ட 18வது அத்தியாயம் முற்றும் அப்படின்னு சொல்கிறார். இந்த அத்தியாயத்தை இதோட நிறைவு பெற்றுக்கிறோம். இதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து
இப்போ ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட கீதா கிளாஸில் இந்த வகுப்பில் 9வது அத்தியாயத்துலேருந்து வரிசையாக பார்த்துட்டு வரோம். இந்த 9வது அத்தியாயத்துலேருந்து இப்போ 18வது அத்தியாயம் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் 8லேருந்து ரிவர்ஸில் பார்த்துன்னு வரலாம். 8வது அத்தியாயத்தை முதல்ல வாசிப்போம், 8, 7, 6 அப்படின்னு பார்த்து கடைசி வரைக்கும் 1வது அத்தியாயம் வரைக்கும் நம்மளுக்கு எப்படி பெருமாள் அனுகிரகம் பண்ணுறாரோ, எந்த அளவுக்கு ஆரோக்கியம் இருக்கோ, எந்த அளவுக்கு இது எல்லாத்தையும் தலை கட்டி நடத்த வேண்டியது யாரோடது பொறுப்பு? ஸ்ரீமன் நாராயணனுடைய சரணாரவிந்தத்தில் இந்த பொறுப்பெல்லாம், இந்த கடமைகளை நிறைவேற்றி தர வேண்டும்னு அவன் அடிவாரத்திலே இதை சமர்ப்பிச்சுடுவோம். பெருமாள் எப்படி வழி நடத்துகிறாரோ அதுபோல் நடத்தலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.